ஹலோ மக்களை, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். மக்களை, இன்னைக்கு நைட் 10:30 மணிக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு போல் நடக்க போகுது. நியூ இயருக்கு வந்து எந்த மான்வா வேணும்னு தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ. நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத் சாப்டர் 32 and 33 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோட அக்கா வந்து நீங்க இருந்து போகணுமான்னு கேட்கும். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓபன் பண்ணனே என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன கேட்கறானா, அம்மா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு என் காதுல தப்பா விழுந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்குறோம் ஹீரோட அக்கா என்ன சொல்றானா, நீ உன்னோட அக்கா கூட வரணுமா வேணாமா அப்படின்னு கேட்கிறா. அதை கேட்டு ஹீரோ வந்து அப்ப எனக்கு கரெக்டா தான் கேட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அவங்க அக்காவை பார்த்து, நீ எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்பவே குடிச்சிட்ட, அதனால தான் இப்படி லூஸ் தரமா உளறிட்டு இருக்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட அக்கா என்ன சொல்றானா, நீ உறுதியா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறா. இப்படி அவ சொன்னோனே ஹீரோ என்ன கேக்குறானா, நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறான். உடனே அவ வந்து அவனோட செஸ்ட்ல கை வச்சுட்டு என்ன சொல்றானா, உன்னோட ட்ரைனிங்க்கு நீ என்ன மெத்தட் யூஸ் பண்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா நீ அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க அவ்வளவு எனர்ஜியும் ஃபுல்லா அப்சர்வ் ஆகாம உன்னோட உடம்புல அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஒன்னு இதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும், இல்லனா வெளியேற்றணும், அப்படி இல்லனா உனக்கு தான் பிரச்சனைனு அப்படி சொல்றா. அப்பதான் ஹீரோ நினைக்கிறான், அந்த பாம்பு கொடுத்த கிறிஸ்டல் பால்ல இருந்து ஃபுல்லான எனர்ஜி என்னால அப்சர்வ் பண்ண முடியல, அது எதனாலனா இந்த இமேஜரான பாடின்ற ஒரே காரணத்தினால தான். அதுக்கு அவனோட அக்கா இப்ப என்ன சொல்றானா, நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இது வெளியேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ என் கூட ஸ்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறான். உடனே அவனோட அக்கா என்ன சொல்றானா, கிடையாது, அந்த காரணத்துக்காக கிடையாது, எனக்கு வந்து உன்னை அடிக்கணும் அவ்வளவுதான். ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு மட்டும் ஏன் இப்படியாப்பட்ட அக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ரெண்டு பேருமே ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. அவளோட அக்கா வந்து என்ன சொல்றானா, இனிமே ஸ்பேர் போட் ரொம்ப நாள் ஆச்சுல உன் கூட அப்படின்னு கேக்குறா. ஆமா, நீ என்ன ஸ்வாட் யூஸ் பண்ண போறது இல்லையா என்ன இப்போ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இப்போ இல்ல, எப்பவுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே அவனோட அக்கா என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு இவன் கடைசியா கூட ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தான், ஆனா இவன் இப்ப ஸ்வாட் யூஸ் பண்றது போர் அடிச்சுச்சா என்ன, அது மட்டும் இல்லாம இவனோட முடிவுகளை இவனே எடுக்கிறான். அப்ப பாக்கணுமே அவங்க அக்கா வந்து ஸ்வாட நீட்டிட்டு என்ன சொல்றானா, நீ இப்ப என்ன, நீ என்ன அட்டாக் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேக்குறா. அவங்க அக்கா அப்படி சொன்னோனே ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இந்த ஸ்பேர் மேட்ச் எதுக்காக, எனக்குள்ள இருக்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றதுக்காக மட்டும் தானே. உடனே என்னோட அக்கா என்ன சொல்றா, ஆமா ஆமா, ஆனா நீ கண்டிப்பா இங்க சாக மாட்டே, அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அப்படி அவ பேசிட்டே இருக்கும்போது பாக்கணுமே ஹீரோ சடனா வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டான். இத பார்த்து உடனே பரவாயில்லையே முன்னேறிட்டான் கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி இருந்து அவ டாஷ் பண்ணும்போது அவளுக்கு அடிபட்டுருது. ஹீரோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவங்க அக்கா கூட சண்டை போடுறான். அப்படி சண்டை போடும்போது ஒரு பஞ்ச் அடிக்கும் போது அவ ரொம்ப தூரம் தள்ளி போய் கீழே விழறா. அவங்க அக்கா அப்படி அடிச்சுட்டு நிக்கும் போது பாக்கணுமே, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லா வெறும் புகையாதான் இருக்கு. அப்ப பாக்கணுமே ஹீரோ வந்து ஐயோ அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அக்கான்னு கூப்பிடுறான். அப்ப ஆப்போசிட்ல இந்த புகையில இருந்து பெருசா ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு சிரிப்பு சவுண்டும் கேக்குது. அப்ப பாக்கணுமே ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் ஷாக்ல இருக்கும்போதே அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஹவிபி வந்து என்ன சொல்றான்னா, பரவாயில்ல, அந்த அளவுக்கு மோசம் கிடையாது சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டே வெளியே வரா. அவ வெளியே வரும்போதே பாக்கணுமே, நடந்து வரும்போதே தெரியுது, நடந்து வருது அப்படியே ஒரு லேடி டெவில் மாதிரியே இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அவங்க அக்காவை பார்த்த பயத்துல என்ன நினைக்கிறானா, எனக்கு நல்லா தெரியும் 5 ஸ்டார்ல தான் இருக்கா, ஆனா அவளை பார்க்கும்போது 5 ஸ்டாரையும் தாண்டி 6 ஸ்டார் கிட்ட இருக்கா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட முழு பலத்தை போட்டு தான் அட்டாக் பண்ண, ஆனா அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம அவன் நல்லா தான் இருக்கா. இப்பெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே பார்க்கணுமே, அந்த பக்கம் அவனோட அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே வரா. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அக்கா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே அவன் என்ன சொல்றானா, நீ என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா பாருங்க, தரையே உடையுது. அப்ப பார்க்கணுமே அவர் ரிலீஸ் பண்ற ஹீட் எனர்ஜி அப்படி இருக்கு, சுத்தி மொத்தமா நெருப்பு தான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே தெரியல. இத பார்த்து ஹீரோ வந்து கடவுளே என்ன எப்படியாச்சும் காப்பாத்தின்னு நினைக்கிறான். அந்த கேப்ல பாக்கணுமே அவனோட அக்கா வந்து அட்டாக் பண்றா. விளையாட்டை இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றா. அவ பண்ண அட்டாக் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட தாங்க முடியாம 20 அடி தள்ளி போறான். அவ்வளவு தூரம் தள்ளி போயிட்டு என்ன நினைக்கிறானா, நல்ல வேலை நான் இதை பிளாக் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா அவனை நோக்கி ஏதோ ஒன்று வருது. அவனோட அக்கா தான் அவன் கையில வச்சிருந்த ஸ்வாட வந்து ஹீரோ பார்த்து வீசி இருக்கா. வீசுல செவரையே உடைச்சிட்டு உள்ள போயிடுது. அப்ப பாக்கணுமே அவளை உண்மையான டெவில் மாதிரியே தான் இருப்பா. அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து அட்டாக் பண்றதுக்கும் அவளோட பேக்ரவுண்டுக்கும் அப்படியே தாங்க இருக்கும். இத பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம இவ இன்னைக்கு என்ன விடமாட்டா போலயே அப்படின்னு பயப்படுறான். அப்ப பாக்கணுமே அவ வந்து அவளோட கால்ல வந்து இன்னர் எனர்ஜி வர வச்சு ஹீரோ ஒரு கிக் அடிக்கிறா பாருங்க. ஹீரோ மறுபடியும் ஒரு 5 அடி போய் தள்ளி போய் விழுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுதான். அப்ப பாக்கணுமே ரெண்டு பேருமே நல்லாவே சண்டை போடுறாங்க. ஹீரோ ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறான். இதே மீறி அவனோட அக்கா வந்து அவனை ஓவர் பவர் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ தூக்கி போட்ட ஸ்வாட் அந்த செவுத்துல உடைச்சு உள்ள போயிருக்கும் பாத்தீங்களா, அதையும் எடுக்கிறா. இவ்வளவு சண்டையில அந்த ஸ்வாட் அவ கரெக்டா எடுத்து என்ன பண்றானா, அதுல இன்னர் எனர்ஜியை வந்து இம்ப்யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றா. அதுல வந்து ஹீரோ ஒரு செகண்ட் வாங்கிடுறான். அப்ப பாக்கணுமே ஏதோ உண்மையான ஃபைட் மாரி அவனோட தலையை பிடிச்சி தூக்கி என்ன சொல்றானா, உன் வாயை கொஞ்ச நேரம் மூடியே வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா உன்னோட தாடை உன் முகத்திலேயே இருக்காது. அப்ப நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, ஏதோ திருவிழால காணாம போன சின்ன புள்ள மாதிரி அப்படி அழுதுட்டு இருப்பான். அவனை போட்டு அந்த அடி அடிச்சு பிரிச்சிருவா அவ. அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்குன் கிளானை தான் காட்டுறாங்க. அப்ப பாக்கணுமே ஒரு பாடி கார்டு வந்து ஒரு நோட் எடுத்துட்டு வந்து கிளானெட் கிட்ட கொடுக்குறான். கிளானெட் வந்து அதை பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது, நான் வந்து என்னோட ஃபியான்சியை பார்க்க போறேன் அப்படின்ட்டு அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கோம். அப்ப அந்த பாடி கார்டு என்ன சொல்றானா, இது எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே கிளானட் அந்த ஆள் அவ்வளவு கோவத்துல இருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பேலஸை விட்டு ஓடி போயிருப்பா. உடனே அவர் கோவத்துல அந்த லெட்டரை புடிச்சு கசைட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன ஆனாலும் சரி அவளை உடனே இங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஓனது யாருன்னா நம்ம பியாங் தான். இதோட சாப்டர் 32 முடியுது மக்களே. அப்படியே 33 சாப்டர் ஓபன் பண்ணா ஒரு விவசாய நிலத்தை தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு விவசாயி என்ன பண்றான்னா, அவன் வந்து கேரக்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இதுவும் வேலைக்கு ஆகாது, இந்த வருஷம் எனக்கு சுத்தமா எந்த ஒரு விளைச்சலும் இல்லை அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். அப்படி அவன் புலம்பிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் தலைக்கு மேல ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. அவன் நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல இருக்கான். வந்து இறங்குறதுக்கு அப்பதான் தெரியுது யாருன்னு பார்த்தா நம்ம பியாங் தான். இத பியாங்க பார்த்தோன்னே அவன் என்ன நினைக்கிறானா, ஐயோ ஏஞ்சல் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். பியாங் வந்து அவனை பார்த்து என்ன கேட்கிறானா, ஏய் இங்க ஷாங்கி எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்கிறா. அவன் உடனே அவளை பார்த்துட்டு என்ன சொல்றானா, ஷாங்கி வந்து ஈஸ்ட் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவ உடனே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ கிளம்பின உடனே பார்த்தா அந்த விவசாயிக்கு வந்து ஏதோ கண்ணுல மாட்டுது. அவன் என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ஒரு சில்வர் பொருள் தான். ஐயோ இது இருந்தா போதுமே, என் குடும்பம் ஒரு மாசத்துக்கு நல்லாவே சாப்பிடுமே அப்படின்னு அவன் சொல்றான். அவன் இன்னும் பியாங்க ஏஞ்சல்னே நினைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, ரொம்பவே நன்றி ஏஞ்சல், நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணதுக்கு அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவங்க ஷாங்கிக்கு போனதா என்கிட்ட வழி கேட்டாங்க, ஆனா இப்ப அவங்க போற பக்கமோ வெஸ்ட் பக்கம். அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்க பார்த்தா எல்டர் லீயை தான் காட்டுறாங்க. எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா மவுண்ட் ஹுவா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் சுப்ரீம் தான் இருக்காரு. அப்ப எல்டர் லீ என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு டிவைன் டாக்டர் வந்து இப்ப மவுண்ட் ஹுவால தான் இருக்காரு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் வந்து அணுவியில தான் இருந்தான், அவன் எப்படி அவன் அவ்வளவு சீக்கிரம் மவுண்ட் ஹவாக்கு போனான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காத்திலே கரையிற மனுஷனா அவன் ஒருத்த மட்டும்தான். அவன் எந்த ஒரு காலத்திலயும் ஒரே இடத்துல இருந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்ல. உடனே எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒன்று புரியல, நீங்க ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா அவரை தேடிட்டு இருக்கீங்கன்ட்டு. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா யாங்சூன் வந்து அங்கதான் போயிட்டு இருக்கான், அவன் அங்க போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லுவான். உடனே எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்போ உங்களை பத்தியான ஐடென்டிட்டி வந்து நம்ம ரிவீல் பண்ணி தான் ஆகணும், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த அளவுக்கு அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே யாரை காட்டுறாங்கன்னா ஸ்வாட் சுப்ரீம் தான் காட்டுறாங்க. ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குறேன் யங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு. இதை பார்த்து ஹீரோ வந்து எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா எல்டர்லியும் அதே மாதிரி தான் நின்னுட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து ஸ்வாட் சுப்ரீம் பார்த்து என்ன நினைக்கிறானா, இங்க இருந்த ஆல்ரெடி இந்த கேரேஜ் டிரைவர் வந்து திடீர்னு ஏதோ வெக்கேஷனுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வாட் சுப்ரீம் எப்படி அவனோட இடத்துக்கு கரெக்டா வராரு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் தான் அந்த லிஸ்ட் ரெடி பண்ணேன் மவுண்ட் ஹவாக்கு போறதுக்காக. இவங்களெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை, ஆனா இவங்கெல்லாம் எப்படி இதுல வந்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே எப்படி ஒரு நைட்லயே நடந்து முடிஞ்சது? அது மட்டும் இல்லாம எனக்கு இது ரொம்ப 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 சந்தேகமாவே இருக்கு. உடனே எல்டர்லி வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீ ஏன் உன் முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்க, ரொம்பவே கவலையா அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். தயவு செஞ்சு நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு, அது மட்டும் இல்லாம நீ அங்க போய் மற்ற குழந்தைங்களை வந்து அடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ உடனே நான் எதுக்கு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது தான் காட்டுறாங்க ஹீரோ சும்மா இல்லாம அவனோட அக்கா, அது மட்டும் இல்லாம ஜூலியோ, அதுவும் இல்லாம கடைசியா வந்து நம்குன் கிளானை சேர்ந்த சஞ்சீவனையும் அடிச்சு போட்டிருப்பான். ஹீரோ உடனே எல்டர்லி கிட்ட என்ன சொல்றான்னா, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு எல்டரும் பரவாயில்ல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்டர்லி வந்து ஒரு பாக்கெட்ல கை விட்டு ஒரு பொருள் எடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் இதை உன்னை நம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன கேட்கிறானா, இது என்னது அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ கையில அந்த பொருள் வந்தோடனே அந்த பொருள் இருந்து வந்த எனர்ஜி ஸ்மெல்லே வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ஹீரோ உடனே இது என்ன பொருள், இது இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ அந்த பொருளை பார்த்துட்டு என்ன கேட்கிறானா, இதை பார்க்கும்போது ரொம்பவே உயர்ந்த பொருளா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்கும். அதுக்கு எல்டர்லி என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வெறும் கல்லு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து கல்லா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப எல்டர்லி என்ன சொல்றானா, எனக்கு கரெக்டா ஞாபகம் தான், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளோசம் ஸ்டோன். அது மட்டும் இல்லாம மவுண்ட் ஆவோசெக்டோட இது ஒன் ஆஃப் த ட்ரெஷர் கூட. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு எல்டர்லியை பார்க்கறான். எல்டர்லி என்ன சொல்றானா, நீ கவலையப்படாத, இதெல்லாம் செப்ப மேட்டர் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து எல்டர்லியை பார்த்து என்ன கேட்கறானா, இது ஏன் உங்ககிட்ட இருக்கு, அதோட முக்கியமா நீங்க எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டோன் வந்து எனக்கு ஒரு பெட் மூலமா கிடைச்சது, அதுவும் நாங்க வந்து சரக்கடிக்கும் போது ஒரு பெட் தான் அது. உடனே ஹீரோ என்ன கேட்கறானா, விலை மதிப்பில்லாத இந்த பொருளை வந்து யார் உங்களுக்கு கேவலம் ஒரு ட்ரிங்க்குக்காக பெட்ல வச்சது, அதுவும் இல்லாம நீங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, இப்படியாப்பட்ட பொருளை வந்து நீங்க அனுப்புறதா இருந்தா ரொம்ப செக்யூர் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றான். உடனே எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, இது உன் கையில இருக்குதுன்னா அப்போ செக்யூரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன கேட்கிறானா, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப பாக்குற நம்ம எல்டர்லி வந்து ஸ்வாட் சுப்ரீமை தான் பாக்குறாரு. ஹீரோவும் ஸ்வாட் சுப்ரீமை பார்த்துட்டு, ஓ இதான் விஷயமா, எல்டர்லிக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஸ்வாட் சுப்ரீம் கூட வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா மியோன் பின்னாடி வந்து என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து அந்த பொருளை கையில வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா, இப்போ எங்கிட்ட அந்த அளவுக்கு டைம் கூட இல்ல இதை ரிஃப்யூஸ் பண்றதுக்கு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து கேரேஜ்ல இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் எல்டர்லி கிட்ட. எல்டர்லி அதுக்கு என்ன சொல்றானா, நான் வந்து உன்னோட அக்காவான OVP கிட்ட தெளிவா சொல்லிடுறேன்,
நீ வந்து இங்க இருந்து சேஃபா கிளம்பிட்ட அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ கேக்குறான், ஆமா அவளை பத்தி பேசும்போது ஞாபகம் வருது, அவ எங்க அப்படின்னு கேக்குறான். உடனே எல்டர்லி என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா எதனா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருப்பா, நீ இங்க இருந்து கிளம்புறேன்னு கேள்விப்பட்ட உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஸ்பாட் சுப்ரீம் வந்து கேரேஜ் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து கத்துறான், எது எப்படியோ நான் வந்து இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு என்னோட அக்கா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றான். இதான் கேட்ட எல்டர் வந்து ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவன் சொன்னதை நீ கேட்டியா, நீயே நேர்ல வந்து அவனை வழி அமைச்சிருக்கலாம். அப்ப அது யாருக்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தா அவிபி கிட்ட தான். அவ வந்து ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவ என்ன சொல்றானா, நான் எப்படி என் தம்பி கிட்ட வந்து என்னோட அழுமூஞ்சி வந்து காட்டுறது அப்படின்னு கேக்குறா. எல்டர்லி என்ன சொல்றானா, யாங்சின் ஒன்னு 3 வயசு குழந்தை கிடையாது, அவனை இன்னமும் பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவ வந்து கத்திக்கிட்டே என்ன சொல்றானா, அவன் இன்னும் வீக்கான ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்றா. இதோட சாப்டர் 33 முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.